ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்னத்திற்கு இந்த வருடம் கடைசி என்பதனால 13 நாட்களுக்கான தினப்பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 19 டிசம்பர் 31 வரை. முதல் நாள் டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். 2ல் சந்திரன் இருந்தாலே ஒரு பணத்துக்கு ஈடுபாடுக்கு நல்லதுதான். அந்த புதனும் அங்கேயே இருக்காரு, தனஸ்தானத்திலேயே இருக்காரு, சிறப்பு தான். ஒரு வேளை கொடுத்த பணம் வர்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வர்றது, இந்த மாதிரி வரவுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கு. புதன் கிரகமும் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இப்போ நமக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். வேலை சார்ந்த பணவரவு அல்லது கொடுக்கல் வாங்கல், கடன் சார்ந்த பணவரவு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மற்றும் சில விஷயத்தில் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். டிசம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம். நமக்கு 3ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். கேது 11ஆம் இடமான சிம்ம ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறார். இப்போ சுக்கரனும் காலையில் 7:30 மணிக்கு தனுசு ராசிக்கு போயிடுறார், கேது நட்சத்திரத்துக்கு போயிடுறார். அதனால இன்றைய கேது நமக்கு லாபஸ்தானமாகவும் 3ஆம் இடமான ஒரு சகாயஸ்தானமாகவும் இயங்கிறதுனால பிரியப்பட்ட நபர்களோட தகவல் தொடர்பு வச்சுக்கிறது மற்றும் சில மாற்றங்களை குறித்து நாம் முடிவெடுக்கிறது. சில பேருக்கு இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, இடம் மாறுறது, சிறு பிரயாணங்கள் போகிறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. டிசம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் கேது இருக்காரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. அதனால சனிக்கிழமைக்கு என்ன பலன் சொன்னமோ அதே பலன் தான். சுக்கிரனுடைய பலன் லக்னாதிபதி அப்படிங்கிற வகையில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு, திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டதோ, ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்டதோ, ஒரு ஜேர்னி பண்ணுறது, அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறதோ, இந்த மாதிரியான ஜேர்னியும் நமக்கு நடக்கும். டிசம்பர் 22 திங்கட்கிழமை உத்திராடம் நட்சத்திரம். மகர ராசியில் 4ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு. உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சூரியன் 3ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் தனுசு ராசியிலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கனால இன்னைக்கும் அகம் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். அதாவது உயிர் பற்றான ஒரு செயல்பாடுகள், பாசத்தை பகிர்ந்துக்கிறது, ரிலாக்ஸேஷனாக இருக்கிறது மற்றும் ஸ்மார்ட் ஒர்க்கில் இப்போ ஏஜென்சி மாதிரி, கமிஷன் தொழில் மாதிரி, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது, கலைத்துறையில் இருக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன் நமக்கு பலமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் அதிபதி. உற்பத்தி சார்ந்த தொழில், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது மற்றும் அனைத்து விதமான வணிகங்கள், விவசாயம் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்கும். தாயாருக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்கும். நல்ல உறவுகளோட ஒரு புரிதல் உண்டாகும். அனைத்து விதமான ஒரு தொழில் பலமும் அந்தஸ்தும் கௌரவமும் ஒரு பதவி ப்ரமோஷனுக்கு கூட சாதகமான நாளாக அமைகிறது. டிசம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:07 அவிட்டம் நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசி, 2 பாதம் கும்பராசி. இரவு 7:45 கும்பராசிக்கு சந்திரன் போயிடுவார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் கேதுவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நம்முடைய திறமையை வச்சு பணம் சேர்றது அல்லது ஒரு டாக்குமெண்ட்டு, செக்கு இதெல்லாம் கொடுத்து பணம் சேர்றது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கமிஷன் தொகையும் அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு சேரும். டிசம்பர் 25 வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம். காலையில் 8:17
5ஆம் இடத்துல கும்பராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. ராகுவும் அதே சதயத்துல இருக்கிறதுனால சந்திரன் ராகு சேர்க்கை பலனை கொடுக்காரு 5ஆம் இடத்துல. இது குழந்தைகள் ஸ்தானம் மற்றும் கலைகள் ஸ்தானம், கமிஷன் வகை தொழில்கள் ஸ்தானம், ரொம்ப பொழுதுபோக்குக்கு உண்டான ஸ்தானம். ஸோ பொழுதுபோக்கு, விளையாட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் நமக்கு ஒரு வீடு சம்மந்தப்பட்டதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதோ அதில் நம்ம ஈடுபட்டாலும் அதில் நன்மைகள் நடக்கும். டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை காலையில் 8:59 பூரட்டாதி நட்சத்திரம். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குருவனுடைய நட்சத்திரம். குருவும் புனர்பூசத்தில் இருக்காரு. சந்திரன் பூரட்டாதியில் இருக்காரு. இந்த 5ல் இருக்கிற சந்திரனும் 9ல் இருக்கிற குருவும் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டு, வெளிநாட்டு தொடர்பு, மேல் படிப்பு, பூர்வீகம், தந்தை வர்க்கம், குலதெய்வம் இது சார்ந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமான நாளாக அமைகிறது. டிசம்பர் 27 சனிக்கிழமை காலையில் 9:09 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி 6ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திரன் உத்திரட்டாதியில் இருக்கும்போது சனி மீனராசியிலேயே அதே சனி உத்திரட்டாதிக்கு அதிபதியாக இருந்தாலும் குருவனுடைய பூரட்டாதியில் இருக்காரு. ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால இன்னைக்கு வேலையிலிருந்து கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிற மாதிரியோ அல்லது வேலை கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரியோ, சில பேருக்கு கடன்கள் அடைபடுறது, எதிரிகள்கிட்ட இருந்து ஒரு பைசல் அதாவது காம்ப்ரமைஸ் ஆகி போகிறது, ஸோ நோயிலிருந்து விடுபடுறது, இது மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:42 ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல சொந்த நட்சத்திரமான கேட்டையில் இருக்கிறதுனால இன்னைக்கு பணம் புழக்கம் மிகுந்த நாளாக இருக்கும். சில பேருக்கு 12ஆம் இடமும் செயல்படுறதுனால மூலதனம் போடுற மாதிரியான அமைப்பும் ஏற்படும். அதனால தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். டிசம்பர் 29 திங்கட்கிழமை காலையில் 7:40 அஸ்வினி நட்சத்திரம். நமக்கு 7ஆம் இடமான மேசராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு திடீர் சந்திப்புகள், நண்பர்களோட பேசுதல், உறவினர்கள் மகிழ்ச்சி, இளைய சகோதரம், மூத்த சகோதரம், கணவன் மனைவி உறவு எல்லாமே நல்லா இருக்கும். திருமண காரியங்கள், சுப காரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது நல்லபடியாக நடக்கும். டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம். காலையில் 6:03 சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம். சுக்கரன் 3ல் இருக்காரு. கம்யூனிகேஷன் லைன் நல்லா இருக்கு. அதனால பிடித்த நபர்களோடு பேசுறது, கம்யூனிகேட் பண்றது, இடம் மாறுறது, பிரயாணம் போறது, சின்ன டிராவல் போயிட்டு வர்றது மற்றும் மூத்த சகோதரர், இளைய சகோதரர், சுப நிகழ்ச்சிகள் இதற்கெல்லாம் சாதகமாக இருக்கு. டிசம்பர் 31 புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். காலையில் 9:22 ரிஷபராசிக்கு சந்திரன் வந்துடுவார். சூரியனுடைய பலனை இன்னைக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு 3ஆம் இடத்துல இருந்து தர்றதுனால, சுக்கரனோட சேர்க்கை பெற்று செவ்வாயோட சேர்க்கை பெற்று தர்றதுனால இன்னைக்கும் நமக்கு ஸ்மார்ட் ஒர்க், மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், இடமாற்றம் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, சிறு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் நன்றாக நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.